ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீருடை பணியாளர் தேர்வுக்கென படிக்கும் மாணவர்கள், அதாவது காக்கின் காதலர் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி தான். முதலமைச்சர் பதவியேற்றவுடன் 2 கையெழுத்தாயிருக்கு. 1 மின்சாரம் யூனிட்டுக்கானது, 2 நம்முடைய சீருடை பணியாளர் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு அமிர்தம். தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இன்னொரு புதிய வேக்கன்சி வரப்போகுது. ஆல்ரெடி டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்னு ஒன்று இருக்கு. அதை கம்பேர் பண்ணி தான் உமன்ஸுக்குன்னு ஒரு தனியாக தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு ஒரு வேக்கன்சி வரப்போகுது. அது மட்டும் இல்லை, புதிய நோட்டீஸனே வரப்போகுது. வாங்க இந்த வீடியோவில் இந்த தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கான கல்வி தகுதி, சேலரி, எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் எக்ஸாம் தேர்வு எப்படி இருக்கும், தேர்வில் மொத்தம் எத்தனை வினாக்கள் இடம்பெறும், அனைத்து முழு விவரமும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்முடைய தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஒரு ஆணுவல் பின்னால் விட்டுருந்தாங்க. அந்த ஆணுவல் பின்னால் படி ஒரு 4 நோட்டீஸ் வரதா சொல்லியிருந்தாங்க. அதில் காமன் ரெக்கமெண்ட்னு சொல்லக்கூடிய போலீஸ் பிசி கான்ஸ்டபிள் செப்டம்பர் 2026 வரப்போகுது. இதோட 5வது உமன்ஸ் டிஎஸ்பி உமன்ஸுக்கான நோட்டீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆனுவல் பிளானில் ஆட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த காமன் ரெக்கமெண்டில் இது டிஎஸ்பி உமன்ஸுக்கான ஆட் ஆகி தான் வரும். அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் ரெக்கமெண்ட்னு சொல்லக்கூடிய எஸ்ஐ, சரிங்களா, இதுலேயும் டிஎஸ்பி உமன்ஸுக்கான எஸ்ஐ கண்டிப்பாக ஆட் ஆகி தான் வரும். இந்த 2025 கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 3644 வேக்கன்சி ப்ளஸ் ஒரு 21 பேக்வர்டு கிளாஸ்னு விட்டுருந்தாங்க. இதே மாதிரி வர்ற செப்டம்பர் மாதம் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 7000 ப்ளஸ் 7000 ப்ளஸ் காலிப்பிடங்கள் கண்டிப்பாக வரும். இந்த தமிழ்நாடு சிங்கப்பெண் அதிரடிப்படை இதோட ஆடாய் வந்துச்சுன்னா, வர்ற செப்டம்பர் மாதத்தில் நோட்டீஸ் ஆடாய் வந்துச்சுன்னா 7000 ப்ளஸ் கன்ஃபார்ம் காலிப்பிடங்கள் வரும். இல்லைன்னா தனியாக நோட்டீஸ் விடுறாங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருப்பா. அது நோட்டீஸன் அப்புறம் தான் தெரியும். ஆனால் நோட்டீஸன் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த டிஎஸ்பி உமன்ஸுக்கான டிஎஸ்பிக்கான வயது தொகுதியில் பார்த்திங்கன்னா பழையபடி தான், கான்ஸ்டபிள் நோட்டீஸன் விட்டபடி தான். உங்களுக்கு இப்போ நான் பொது பிரிவினர் 18 வயசுலேருந்து 26 வயது நிரம்பியராக இருக்க வேண்டும், சரிங்களா. இந்த கொரோனா டைம் ஏஜ் ரிலாக்ஸ்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக வராதுப்பா. பிசிக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி, இஸ்லாமியர் பிசி மிகவும் பிற்படுத்த வகுப்பினர்களுக்கு 18 வயசுலேருந்து அதே 26 தான். ஆதி திராவிடர் எஸ்சிகளுக்கு, எஸ்சி மற்றும் எஸ்டிகளுக்கு 18 வயசுலேருந்து 31 வயசு. இந்த 3ஆம் பாலினத்திற்கு 18 வயசுலேருந்து ஆதரவற்ற விதவைக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. அதில் 18 வயசுலேருந்து 37 வயசு வரையிலும். அதே மாதிரி இந்த எஸ்எஸ்சி ஜிடி விடுறாங்களா, அதில் உமன்ஸ் நிறைய பேர் உள்ளேயும் போயிருக்காங்க, செலக்டும் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதைப்படி பார்த்தீங்க அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 47 வயது நிறைவு பெறாதவராக இருக்க வேண்டும், சரிங்களா. 47 வயசுக்குள்ள இருக்கணும் அவங்க.
அதே மாதிரி வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. இந்தந்த பெர்சன்ட் வந்து அவங்க அந்தந்த கேட்டகரியில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுவாங்க. எக்கச்சக்கமான இடஒதுக்கீடு நிறைய கொடுப்பாங்க கண்டிப்பாக. இது வாரிசுக்கான இடஒதுக்கீடு, டிபார்ட்மெண்ட் கோட்டா, விளையாட்டு துறையிலையும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இரண்டாநிலைத்துறை, இரண்டாநிலை காவலர் 7%, இரண்டாநிலை சிறை காவலர் 10% மற்றும் தீயணைப்பு துறையில் 10%. அப்புறம் வந்து டிஎஸ்பி உமன்ஸ், தமிழ்நாடு சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதுலேயும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு என்பது கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் ஒரு பாடமாக எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 20% முன்னுரிமை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்புறம் இந்த தேர்வில் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு முக்கியமான ஒரு இதுதான். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தேர்வுன்னு ஒரு தனியாக ஒரு தேர்வு நடத்துவாங்க. அது வந்து மொத்தம் கொஸ்டின் வந்து தமிழ் மொழி தேர்வுக்குள்ள மொத்தம் ஒரு கொஸ்டின் வந்து ஒரு 80 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் வந்து இத்தேர்வில் தகுதி தேர்வாகும். இது ஒரு தகுதி தேர்வு தான். தமிழ் மொழி தகுதி தேர்வின் முழுமையான விவரங்கள் வரிசை எண் 17 ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது வந்து நீங்கள் 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகம், சரிங்களா, நீங்கள் வந்து புக் பேக்கு, அப்புறம் வந்து முக்கியமான பாஸ் கொஸ்டின் அது மட்டும் படித்தாலே போதும், சரிங்களா. ஒரு 35 அல்லது 40 மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து இதுக்கு தகுதி பெறுவீங்க. இது வந்து உங்களுக்கு கட்டாப்பில் வராது. மெயின்ஸ் தேர்வுன்னு ஒன்று வைப்பாங்க. அதுவும் அந்த தினம் தான் நடக்கும், அதே கொஸ்டின் தான் இருக்கும். முதன்மை எழுத்து தேர்வுன்னு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். இதில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்திலேருந்து கரெக்டாக படிச்சிங்கன்னா இந்த 70 கொஸ்டினும் நீங்கள் 70க்கு 70 அடிக்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் அந்த தமிழ்நாடு சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை வந்து 70 கொஸ்டின் இதே மாதிரி தான் தேர்வு இருக்கும். நீங்கள் வந்து காம்படிஷன் என்பது மிக மிக குறைவு, பெண்களுக்கான மட்டும்தான். இதில் வந்து ஆண்கள் என்பது இல்லவே இல்லை. நீங்கள் வந்து பெண்கள் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, பெண்கள் மட்டும்தான் எழுத போகிறீங்க. உங்களுக்கான போட்டி தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் 70க்கு ஒரு 45 47 எடுத்தாலே கண்டிப்பாக உள்ளக்க போயிடலாம். எழுத்து தேர்வு வந்து ரெண்டு பகுதியாக விரிப்பாங்க. பகுதி 1 தமிழ் மொழி தகுதி தேர்வு. இதில் வந்து நீங்கள் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டியமாகும். ஒரு 70 கொஸ்டினில் நீங்கள் வந்து ஒரு 80 கொஸ்டின் இருக்குது. 80 கொஸ்டின் நீங்கள் ஒரு 35 எடுத்தாலும் நீங்கள் பாஸ் தான். இது வந்து இத்தேர்வானது கொள்குறி வகை வினாத்தாளாக இருக்கும். இத்தேர்வானது 80 மதிப்புகளுக்கான சில 80 வினாக்களை கொண்டது. ஒரு வினாக்களுக்கும் 1 மதிப்பெண். இது ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான். தகுதி தேர்வில் குறைந்தபட்சம் 32 மதிப்பெண் பெறணும், சரிங்களா. அதாவது வந்து 40%. தமிழ் தகுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண் எந்த நிலையிலும் தற்காலிக தேர்வு பட்டியலில் தயாரிப்பதற்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. முதன்மை எழுத்து தேர்வு பகுதி ஆனா பொது அறிவு 45 மதிப்பெண், உளவியல் வந்து ஒரு 25, மொத்தம் 70 கொஸ்டின். இந்த 70 மதிப்பெண்ணுக்கான 70 வினாக்களை கொண்டது. இத்தேர்வானது கால அளவு நேரம் 80 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் 20 நிமிடங்கள். ஒவ்வொரு வினாக்களுக்கும் 1 மதிப்பெண். முதன்மை எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற குறைந்தபட்ச மதிப்பெண் 25. ஆனால் இதில் 25 தான் கொடுப்பாங்க. 25 எடுப்பது வந்து நீங்கள் வந்து கட்டாப்பில் வந்து வெளியே போயிடுவீங்க கண்டிப்பாக. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 47 எடுத்தாலே போதும். அதுவும் வந்து உமன்ஸ் மட்டும். நீங்கள் இந்த நோட்டீஸ் வந்து தனியாக விட்டாங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து 47 அல்லது 45 தான்.
இந்த தேர்வானது அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, விழுப்புரத்தில் இருக்கீங்கன்னா அந்த தேர்வு நீங்கள் வந்து கிட்ட எந்த ஸ்கூல் இருக்கோ அங்கே போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த தேர்வில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, கட்டாப்பில் வந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உடல் தகுதி தேர்வுன்னு ஒன்று வைப்பாங்க. உடற்தகுதியில் பகுதி 1 சான்றிதழ் சரிபார்ப்பு. கிரவுண்டுக்குள்ளே போயிருந்தால் சான்றிதழ் சரிபார்ப்பு. நீங்கள் படித்த டாக்குமெண்ட்லாம் காட்டுவீங்க, அது ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து பகுதி 2 உடற்கூறு அழைத்தல். உடற்கூறு அழைத்தல் அழைச்சிட்டு போவாங்க. அதில் வந்து இந்த இது ஆண்களை விட்டுருங்க. சரிங்களா? உயர்நலத்தில் வந்து இந்த பொதுப்பிரிவினர், பிற்படுத்த வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீரமைப்பினர்கள் வந்து மொத்தம் வந்து பெண்கள் வந்து 189 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். அதே மாதிரி வந்து ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர் வந்து 187 சென்டிமீட்டர் இருந்தாலே. இந்த இதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஹைட்டு வந்து நல்லபடியாக முடிச்சிங்கன்னா செகண்ட் ரவுண்டு உடல் தகுதி தேர்வு. சரிங்களா? உடற்தகுதி தேர்வில் பெண்கள் வந்து 4 மீட்டர் தூரத்தை 2 நிமிடங்கள் 30 வினாடிகள் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் முடிக்க வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு இதுவே இல்லை. நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நீங்கள் ஓடினாலும் சரி, அப்போ இருந்து நீங்கள் வந்து கிரவுண்டில் வந்து கொஞ்சம் டச்சை வச்சுக்கணும். கண்டிப்பாக இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி இல்லை. இது எக்ஸாம் எழுத்து தேர்வு முடித்தோன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் கிடைக்காது. நீங்கள் எழுத்து தேர்வு முடித்தோன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு உடற்தகுதி தேர்வு எல்லாமே ரன்னிங்கு எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதுலேயும் கிளியர் ஆகணும். அப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் வரும். ஃபைனல் கட் ஆஃபில் உங்கள் பேர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சீருடை அணிவது நிச்சயமாயிடும். அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடற்தகுதி தேர்வு ஒரு தகுதி தேர்வு. இது வந்து ஒரு 400 மீட்டர் வந்து ஒரு கரெக்டான 400 மீட்டர் வந்து 2 நிமிடம் 30 நிமிடத்தில் கரெக்டாக வந்தீங்கன்னா போதும், நீங்கள் செலக்ட் ஆகிடுங்க. அதுக்குன்னு ஒரு மார்க்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு. அப்புறம் இந்த இது தான்ப்பா முக்கியம். இந்த இது தான்ப்பா உங்களுக்கு முக்கியம். பெண் விண்ணப்பதாரர்கள் வந்து நீளம் தாண்டுதல், அப்புறம் வந்து ஒரு இது பந்து எறிதல், 100 மீட்டர் ஓட்டம். சரிங்களா? இந்த 3 ஈவெண்ட் உங்களுக்கு நடக்கும். அந்த 3 ஈவெண்ட்டில் கரெக்டாக ப்ரிஃபார்மன்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு 8 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? சிங்கிள் ஸ்டார், டபுள் ஸ்டார்னு பிரிச்சுருவாங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் பந்து எறிஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மார்க்கு, கொஞ்சம் அதிகமாக எரிஞ்சுன்னா டபுள் ஸ்டார் ஒரு 8 மார்க், அந்த மாதிரி மதிப்பெண் வந்து பிரிச்சுருவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து நீளம் தாண்டுதல் வந்து 3 மீட்டருக்கு குறைவாக நீங்கள் மதிப்பெண் எடுத்தாலே நீங்கள் வந்து 0 மதிப்பெண் தான். அதே வந்து 3 மீட்டருக்கு அதிகமாக நீங்கள் எடுத்தாலே 4 மதிப்பெண். சரிங்களா? நீங்கள் டபுள் ஸ்டார் அடிக்கணும்னா 4 மதிப்பெண். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் டபுள் ஸ்டார் 8 மதிப்பெண் என்பது வந்து 3.75 மீட்டர். சரிங்களா? அல்லது அதற்கு அதிகமாக நீங்கள் பெற்றீங்கன்னா 8 மதிப்பெண் உங்களுக்கு தருவாங்க. இந்த ஈவெண்ட் முடிஞ்சோன்னா அடுத்து வந்து பந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல். சரிங்களா? நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் குண்டு எறிதல் வந்து 4 கிலோ கொடுப்பாங்க. அந்த 4 கிலோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.25 மீட்டருக்கு குறைவாக எறிஞ்சாலே உங்களுக்கு 0 மதிப்பெண் தான். சரிங்களா? அதே வந்து 4.25 மீட்டர் அல்லது அதற்கு அதிகமாக எரிஞ்சால் வந்து உங்களுக்கு வந்து 4 மதிப்பெண் கண்டிப்பாக தருவாங்க. இல்லை நான் கொஞ்சம் கூடவே எறினேன்னா 5 அல்லது 50 மீட்டர் எரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மதிப்பெண். இதே மாதிரி 100 மீட்டரு 17.50 வினாடிகளுக்கு அதிகமாக நீங்கள் ஓடினா 17.5 செகண்ட். சரிங்களா? வினாடிகளுக்கு அதிகமாக நீங்கள் ஓடினீங்கன்னா 0 மதிப்பெண். அதுக்கேற்றுக்க மாதிரி வினாடி கொஞ்சம் அதிகமாக குறைய உங்களுக்கு வந்து மதிப்பை வந்து கண்டிப்பாக குறைச்சிருவாங்க. மொத்தம் எக்ஸாமில் வந்து 70 கொஸ்டின், இது ஒரு 24. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, என்சிசி அதெல்லாம் கொடுத்துருந்தா ஒரு 6 மார்க்கு. சரிங்களா? எல்லாம் சேர்த்து 100 மார்க் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 100ல் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18
80 மார்க் எடுத்தாலே நீங்கள் செலக்ட் ஆகலாம். அப்புறம் நீங்கள் எல்லாமே செலக்ட் ஆகி போலீஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், போலி வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சு மருத்துவ பரிசோதனை எல்லாம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைனல் கட் ஆஃப் வந்துச்சுன்னா, நீங்கள் அதில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் சீருடை அணிஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுடைய ட்ரைனிங் பீரியடைய சம்பளம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 18,200. அப்புறம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அலௌன்ஸு. ஆனால் வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து போலீஸ்க்குன்னு ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருந்தாங்க. அதில் சம்பள விகிதம் வந்து கிட்டத்தட்ட 25,000 அல்லது 26,000 பேசிக் பேயே உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுலேயும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்லபடியாக படிங்க. இப்போதைந்தே நீங்கள் படிக்க தொடங்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் தான் இருக்குது. நல்லா படிங்க. முக்கியமாக கேர்ள்ஸுக்கு வந்து சொல்கிறேன், சிங்க பெண்கள் அவங்களுக்கு சொல்கிறேன், இன்றைய தினம் அன்னையர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சரிங்களா? இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷனு வரப்போகுது. இன்றைக்கான நாளிலிருந்து தொடங்குங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இந்த ஆண்களுக்கு என்னப்பா சொல்லலையான்னு சொன்னீங்களா, பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம்லாம் இன்னும் வந்து நீங்கள் வழக்கில் இருக்குது. அதெல்லாம் முடியட்டு. அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள், நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். போலீஸ்க்குன்னே படிக்கிற மாணவர்கள் வந்து போலீஸ் தேர்வை கண்டிப்பாக எழுதுங்க. சரிங்களா? ஒரு சாய்ஞ்சு தான் மறுபடியும் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட வேக்கன்ஸும் அதிகமாகுது. போஸ்டின்னு ஒரு தனியாக ஒரு போஸ்டினும் வரப்போகுது. கண்டிப்பாக நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். நம்முடைய யூடியூப் சேனல் வந்து எய்ம் போலீஸ் யூடியூப் சேனல் வந்து போலீஸ் என தொடங்கப்பட்ட யூடியூப் சேனலு. சரிங்களா? நம்முடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.